என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மகிமைப்படுத்துவோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 வரை. மகிமைப்படுத்துவோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:20. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். ஆகையால் அவரை மகிமைப்படுத்த வேண்டியது நமக்கு மகிழ்ச்சியும் கடமையுமாய் இருக்கிறது. கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தேவனை மகிமைப்படுத்தினார். எப்படி? கிறிஸ்து செய்யும்படி பிதா அவருக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தார். அதுவே கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தியதாகும். யோவான் 17:4. அதுபோல பிதா நமக்கென்று நியமித்த கிரியைகள் உண்டு. சிலருக்கு அக்கிரியைகள் எவை என்று கண்டுகொள்வது கடினமாயிருக்கலாம். பொதுவாக எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும் மனநிலை நமக்குள் வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் எதையும் தேவனுக்கென்று சிறப்பாக செய்வோமானால் அந்த கிரியையின் நிமித்தம் தேவனுக்கு மகிமை உண்டாகும். நாம் தேவ சாயலை பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்தால் அது தேவனுக்கு மகிமையே. 1 ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்தால் மகிமை கனம் அழியாமையை தேடுகிறவர்கள் ஆவோம். அப்படி அவருக்கு மகிமையையும் கனத்தையும் நற்கிரியைகளின் மூலம் உண்டாக்குவோமானால் நித்திய ஜீவனை அளிப்பார். 2 யோவான் 7:18. தன்னை அனுப்பினவரின், அதாவது பிதாவின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று இயேசு தன்னை குறித்தே சொல்கிறார். அதே போல் உண்மை உள்ளவர்களாயிருந்து அநீதி செய்யாத குன்ஹாவும் சகாயமும் தேவனுக்கு மகிமை சேர்த்தார்கள் அல்லவா? 3 கலாத்தியர் 1:23-24. பவுல் முதலில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் சபையை துன்பப்படுத்தினார். பின்பு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பிரசங்கித்த போது மக்கள் அந்த மனம் திரும்புதலுக்காக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 4 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தலாம். இப்படி தேவனை மகிமைப்படுத்த திருமறையில் 100 வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை படித்து அறிந்து கொண்டால் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாமே. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. மனிதன் சும்மா இருக்கலாமா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19:1. மனிதன் சும்மா இருக்கலாமா? தீர்மானம்: என் சொல்லும் செயலும் நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தும்.